Good evening and Assalamu alaikum. ஓகே. நேத்து கிளாஸ் ஜாயின் பண்ண கிடைக்காத ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 2 பேரு கட்டாயம் ரெக்கார்டிங்க பாருங்க. நேத்து கொஞ்சம் நாங்க சப்ஜெக்டை தாண்டி சிலபஸை தாண்டி சில விஷயங்கள் பேசினோம் இல்லையா? அவங்களுக்கு தேவையான எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசினோம். சரியா? இடைக்கிட நாங்க பேசுவோம். என்ன தேவை வருது இல்லையா? அதை பத்தி ஒரு ஐடியா வேணுமே. ஓகே, இன்றைக்கு நாங்க இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்மசியூட்டிக்கல் சயின்சஸ் அதோட கண்டினியூவேஷன் தான் பெய்துட்டு இருக்கோம் இல்லையா? சரியா? ஓகே, நாங்க நேத்து ஃபார்மசிஸ்டண்டா என்ன, ஃபார்மசிண்டா என்ன ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா எடுத்தோம். சரியா? ஓகே, இப்ப அடுத்தது ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்றதோடயே சம்மந்தப்படுற இன்னொரு மெயினான விஷயம், மெயினா நாங்க பேச வேண்டிய விஷயம் மெடிசின். சரியா? மெடிசின்டா என்னன்னு பேசணும். சரியா? இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அதுதான். சரியா? மெடிசின்ஸ் ஓ டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா? ஓகே, இதுக்கு போறதுக்கு முன்னால நான் இந்த டாபிக்குள்ள மூவ் ஆகிறதுக்கு முன்னால ஒரு சில கேள்வி கேட்பு பார்க்க போறேன். சரியா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு சில கேள்வி கேட்கணும். ஓகே, ஜாயின் ஆகிறவங்க ஜாயின் ஆகட்டும். ஓகே, சரியா? ஓகே, நாங்க இதுக்கு போறதுக்கு முன்னால சும்மா ஜென்ரல் நாலேஜ்ல ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க சரியோ பிள்ளையோ உங்களுக்கு பிடிச்ச ஆன்சர் பண்ணலாம். சரியா? அதுல நான் என்ன கேட்பேன், நான் இந்த டோசேஜ் ஃபார்ம்டா உங்களுக்கு என்னன்னு விளங்கப்படுத்தவே இல்லை. சரியா? நான் உங்களுக்கு அதுண்டா என்னன்னு சொல்லவே இல்லை. சில பேர் ஃபர்ஸ்டா இன்றைக்கு தானே நான் இந்த டோசேஜ் ஃபார்ம்ட டேர்மே பாக்குறது. சரியா? நான் இது எல்லாத்துக்கும் முன்னால ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? இப்ப இன்சுலின் அண்ட் இன்ஜெக்ஷன் தெரியும் தானே உங்களுக்கு? சீனி கடிக்கிறது தெரியாமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைண்டா அந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சு அடிக்கக்கூடிய எப்போ இன்ஜெக்ஷன். சரியா? இதெல்லாம் இன்ஜெக்ஷனை வாய் மூலமா குடிக்கலாதா? ஏன் இன்ஜெக்ஷனா குத்துறாங்க? ஐடியா இருக்கா நான் கேட்கிற கேள்விக்கு? ஏன்னத வாயால ஊத்திடலாதா? ஏன்னத இன்ஜெக்ஷனா நாங்க குத்துறோம்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஏன் நாங்க அப்படி குத்துறோம்? இன்னொரு சந்தர்ப்பம் மட்டும் கேட்கட்டுமா? ஒருத்தர் நல்லா வொமிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இந்த வொமிட்டிங்கை நிப்பாட்டணும். அந்த நேரத்துல நான் கொண்டு போய் வொமிட்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு கொடுக்குற டேப்லெட் டொம்பெரிடோன். சரியா? அதெல்லாம் வெரி ஈஸி, நீங்க போக போக பிடிச்சிருவீங்க. டொம்பெரிடோன் டேப்லெட்டை கொண்டு போய் வாயால போட்டு இல்லாதா வொமிட் பண்ற டைம்ல? போடலாமா? யோசிச்சு பாருங்க. வொமிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வொமிட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும். நான் அந்த டைம்ல கொண்டு போய் டொம்பெரிடோனை கொண்டு போறேன், தண்ணியை கொடுத்துடுறேன். சரியா? ஒர்க் ஆகுமா? வாமிட்டிங் ஸ்டாப் ஆகுமா? மெடிசின் உள்ள போய்த்திருக்குமா? இல்ல வாமிட்டிங்கோட மெடிசின் வெளியே வந்திருக்குமா? ஹா, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். க்ரீமை கொண்டு போய் எனக்கு வாயால ஊத்தேலுமா? க்ரீமை நான் இப்ப ஸ்கின் ரேஷ் ஒன்றுக்கு க்ரீமை நான் அப்ளை பண்ணாம கொண்டு போய் வாயில ஊத்தி விடுறேன். அது சரியாகுமா? நான் இப்போ ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்கேன் இல்லையா? சரியா? என்னவாலும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதான் இன்றைக்கு எங்கட பாடம். சரியா? இதுதான் எங்கட இன்றைக்கு பாடம். விளங்குச்சா? டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஓகே, ஒருத்தர் செக் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமே. சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும், பிளட்ல அட் ஆகாது.
ஓகே, நீங்க யோசிச்சிருக்கிறீங்க. ஆனா என்னண்டா நாங்க இது வாயால இன்டேக் பண்ணாலும் டைஜஸ்ட் மீன் அதுல ப்ராசஸ் அட்மி ப்ராசஸ் நாங்க ஃபார்மகாலஜில ஸ்டடி பண்ணுவோம். அது கூடாக போயிட்டு பிளட்டுக்கு போயிட்டு சேரும். சரியா? ஆனா என்னண்டா நான் ஒவ்வொரு சந்தர்ப்பம் வாரினரை சொல்றேன். இப்ப வாமிட்டிங் கேஸை மட்டும் இப்ப சொல்லிட்டு போறேன். இப்ப வாமிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து வாமிட்டிங். சரியா? ஒருக்கா 2 முறை வாமிட்டிங் இல்ல, கண்டினியூஸ் வாமிட்டிங். அவருக்கு கொண்டு போய் நான் டேப்லெட்டை போட்டா டேப்லெட் பொடிக்குள்ள போகாது, அகெயின் அடுத்த வாமிட்டிங்லயே டேப்லெட் வெளியே வந்து. சரியா? சரி, அதுதான் ஒர்க் ஆகல, இன்னொரு டோம்பெடோன் டேப்லெட்டை குடிக்கேன். அவருக்கு கண்டினியூஸா வாமிட்டிங் ஆகிருந்தா மரா வாமிட்டிங்ல அந்த டோம்பெடோன் டேப்லெட் வெளியே வந்துடும். சரியா? அது சாத்தியம் இல்ல. அந்த டைம்ல டாம்பெரிடோன் டேப்லெட் நான் கொண்டு போய் வாயில போடுறதுல எந்த ஒரு பலனுமே இல்ல. இப்போ ஒருத்தர் மேபி ஒரு ட்ராவல் பண்ண போற, அவருக்கு வந்து ட்ராவலிங்ல மோஷன் இருக்கேன், ட்ராவலிங்ல மோஷன் இருக்குன்னு தெரிந்தானே வாமிட்டிங் வர பார்க்கும் நார்மலா. அதால வந்து வாமிட்டிங் வர ஒருத்தருக்கு போக முன்னால, பயணம் போக முன்னால டோம்பெடோன் டேப்லெட் எடுத்தா இட்ஸ் ஓகே ஃபைன். சரியா? ஏன்டா அவருக்கு அதுக்காக வாமிட்டிங் போகாது, அதை ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிரெக்னென்ட் மதர், அவங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும் மார்னிங் சிக்னஸ் வந்து சிவியர் இல்ல, ஒரு எவரேஜா ஒருத்தராக இருந்தா என்ன செய்யலாம், டோம்பெடோன் இல்லைன்னா ஒன்டெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேப்லெட்டை போட்டா அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும், நோ ப்ராப்ளம், மெயின்டைன் பண்ணலாம். சரியா? ஆனா சில பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு கண்டினியூஸா வாமிட்டிங் வரும், பாடி டாலரேட் பண்ண இயலா, எந்த ஒரு டேப்லெட்டை கொடுத்தும் யூஸ் இல்ல. ஸோ தட் அந்த டைம்ல நாங்க ஐவி ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம், இன்ட்ரவீனஸ் சேலைன் எத்துற மாதிரி, அதாவது வாயால கொடுத்து சரி வராது. அந்த டைம்ல நாங்க கட்டாயம் என்ன செய்யணும் அடுத்த ஒரு வழி. அதுக்கு தான் நாங்க சொல்றது டோசேஜ் ஃபார்ம்ஸ். இதால தான் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இப்படி வெரைட்டிஸ்ல வந்திருக்குது. பாருங்க, க்ரீம் இருக்கு, டேப்லெட் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, கேப்சூல் இருக்குது, அம்பூல் இருக்குது, வயல்ஸ் இருக்குது, தென் சிரப் பொட்டில் இருக்குது. சரியா? சிரப், எத்தனை டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா? நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க ஃபீல் பண்ணலாட்டி இது கங்கல பாருங்க. மேபி இதுவரை நீங்க இந்த மெடிசினை பத்தி பார்த்தே இருக்க மாட்டீங்க இல்லையா? வந்தா பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனா சில நேரம் நீங்க பாருங்க, ஒரே பிராண்ட் நேம் வேற, ஜெனரிக் நேம் வேற, இதெல்லாம் நீங்க படிப்பீங்க முன்னுக்கு. சரியா? பிராண்ட் நேம்ன்றது மருந்துட பேர் இல்ல, கம்பெனியோட பேர் மாதிரி. சரியா? ஜெனரிக் நேம் ஒரே மருந்து. இப்ப டிக்ளோஃபெனாக் டேப்லெட்டும் இருக்கும், டிக்ளோஃபெனாக் பின்னால போடுற சபசிட்டரியும் இருக்கும், பாராசிட்டமால் சிரப்பும் இருக்கும், பாராசிட்டமால் டேப்லெட்டும் இருக்கு. சின்ன பிள்ளையாக இருந்தா டேப்லெட்டை கொண்டு போய் குத்தேலுமா? ஹேலா. சரியா? சின்ன பிள்ளைக்கு வந்து சிரப் தான் கொடுக்கணும். சரியா? அதாலதான் பாருங்க இந்த டோசேஜ் ஃபார்ம்ஸ் வந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதா? டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மெடிசின்ஸ். அமுதா எபிக்கு ஐஎல்டிஸ் கேட்கா மெடிசின்ஸ் வந்து ஓகே, மெடிசின்ஸ் வந்து எத்தனையோ டிசைன்ல, எத்தனையோ இதுல தயாரிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இப்படிப்பட்ட மெடிசின்ஸை தான். சரியா? இப்ப நான் வாமிட்டிங் கேஸுக்குண்டா என்ன ரீசன் என்று சொல்லிட்டு இது தவிர நான் கேட்டேன், இன்சுலின் என்ன வாயால ஊத்தலுமா, கிரீமை என்ன வாயால ஊத்திடலுமா? சரியா? அதெல்லாம் நாங்க பின்னால பார்ப்போம். என்ன ரீசன், ஏன் அப்படி எங்களால செய்ய இயலா என்ற விஷயங்களை நாங்க தொடர்ந்து கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஓகே, ஹெடிங்குள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோசேஜ் ஃபார்ம் நான் சும்மா சேர்த்து போறதை விட உன மைண்டுக்கு போய்த்திருக்கும் இல்லையா? ஏன் தேவை இப்படின்ற விஷயம். சரியா? ஓகே, இப்பதான் நாங்க மெயினா தியரி பாட்டுக்குள்ள போக போறோம். சரியா? வெரி வெரி பேசிக், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஈஸி. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுல பாருங்க, ஒரு மெடிசின் ஒரு டோசேஜ் ஃபார்ம் வரணும்டா 2 விஷயம் அட் ஆகணும். என்னென்ன என்னென்ன விஷயம் 2? பாருங்க, முதலாவது யாரு? ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட், ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நான் இன்றைக்கு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேங்களேன், இந்த கோர்ஸ் முடியும் மட்டுக்குமே திருப்ப திருப்ப இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு இந்த ஏபிஐன்றது வெரி காமன் வேர்டா மாறிடும். சரியா? இந்த எல்லாத்துலேயுமே நோட் பிடிஎஃப் கட்டாயம் தாரேன். நான் பிபிடி மட்டும் நேற்று போட்டேன்.
சாரியா டிஸ்டர்ப், நான் மெசேஜ் ஒன்று வந்து ரிப்ளை பண்ணேன். எஸ், கட்டாயம் நான் பிடிஎஃப் வெர்ஷன் போடணும், மறந்துட்டேன். இன்றைய கிளாஸ் முடியசல் நினைவு ஓட்டிடும், இப்பவே நான் போட்டுட்டேன். இல்லைன்னா நான் மறந்துட்டா மண்டே அது பிறகு ஒர்க்கு போனால் மறந்துடுவேன். மேபி கிளாஸ் முடிகிற நேரம் ஞாபகம் காட்டுங்க, நான் பிடிஎஃப் வெர்ஷன் போடேன். ஏன்னா சில பேருக்கு பிரிண்ட் அவுட்டுக்கு பிடிஎஃப் வெர்ஷன் தான் ஓகேன்னு சொல்றாங்க. சரியா, போன்ல பார்த்துட்டு அதால எத்தனை இஷ்யூஸ் இருக்கேன். ஓகே, கட்டாயம் ஞாபகம் காட்டுங்க, மறந்துடாம. சரியா, ஓகே பாருங்க. இந்த ஏபிஐ இது ஷார்ட் ஃபார்ம். ஏபிஐ, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல். இவங்க தான் ஒரு மெடிசின்ல இருக்கக்கூடிய மெயினான ஆள். விளங்குதா? இவங்க தான் வந்து ஒரு மெடிசினுக்கு கூடிய ஒரு மெயினான ஆள். இல்ல வாட்ஸ்அப்ல இல்லம்மா, ஜூம் இது முடியிற நேரம் ஒன்று மெசேஜ்ல போடுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிக்கலுங்க. அப்ப எனக்கு இப்பவே லேப்டாப்ல சேஞ்ச் பண்ணி போட்டுடலும். அதனாலதான் சொன்னேன். சரியா, ஓகே, அது நல்ல ஒரு விஷயம். உங்களுக்குரிய தேவையை கிளாரிஃபை பண்ணிக்கணும் இல்லையா? சரி, இது வந்து ஏபிஐ என்றதுதான் மெயினான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக்கா நான் பாராசிட்டமால் டேப்லெட்டை எடுக்கிறேன். சரியா, பிசிஎம் டேப்லெட், பெனடால். பாராசிட்டமால் என்று தாண்டி பெனடால் தான் ஃபேமஸ். ஆனா பெனடால் என்று சொல்றது பிராண்ட், பாராசிட்டமால் என்று சொல்றது தான் அதுக்குரிய ஜெனரிக்கான மெயினான மருந்துட பேரு. சரியா, பாராசிட்டமால என்னத்துக்காக எடுப்பாங்க? என்னத்துக்காக எடுப்பாங்க? பேசலாம். மைக்க அன்மியூட் பண்ணி பாருங்க, சும்மா பேசி பாருங்க, பேசி படும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பேசுவீங்க. பாராசிட்டமால என்னத்துக்கு எடுக்கிறீங்க? பெயின் கில்லர். ஓகே, வெரி குட். சரியா, பாராசிட்டமால் பெயின் கில்லர். சரியா, ஆனா இந்த பாராசிட்டமால் பெனடால் டேப்லெட் எடுத்தா பாராசிட்டமால் மட்டும் இருக்குமா, இல்ல இன்னும் என்னவாலும் இருக்குமா? அதுல பாராசிட்டமால் மட்டும் இருக்குமா, இன்னும் என்னவாச்சும் இருக்குமா? இன்னும் இருக்கும். ஓ எஸ். ஓ சாரி. என்ன என்ன இருங்க, சேஞ்ச் ஆயிட்டா. ஓகே, இன்னும் இருக்கும். சரியா, பாராசிட்டமால் எடுத்தேன்னு சொன்னா அதுல வந்து ஓகே ஓகே சரி, இன்னும் இருக்கும். சரியா, பாராசிட்டமால் மட்டுமே இல்ல அங்க. விளங்குதா? ஏன்ட்டு சொன்னா அப்படி தயாரிக்கலா. இன்னும் நாங்க ஒரு தயாரிக்கணும்னா அதோட வெயிட்டை கொண்டு வரதுக்கு, அதுல வேற வேற ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க இன்னும் அட்வான்ஸ் பண்றோம். அவங்கள நாங்க சொல்றது வந்து எக்ஸிபியன்ஸ். சரியா, மெயினான ஆள் யாரு? பெயினை ரிலீவ் பண்ணக்கூடிய பாராசிட்டமால். அதுல வெயிட்ட கொண்டு வரதுக்கோ, இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு அன்பிளசண்டான ஸ்மெல், வாசனை இல்லாம ஆக்குறதுக்கு அட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மெல் வரக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் டேஸ்ட கொடுக்கக்கூடிய ஒன்று, இப்படி ஏதாச்சும் ஒன்றை நான் அட் பண்றனாக இருந்தா, அதாவது மெயின் நோக்கத்துக்கு இல்ல, இப்ப அதுட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரது, பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மெடிசின்ஸை கூட்டுறதுக்கு. ஆனா எங்கிற நோக்கம் பாராசிட்டமால கொடுத்தா பெயின் ரிலீஃப் ஆகணும், அதுக்கு ஓகே, அதுக்குரிய பாராசிட்டமால் அண்ட் ஏபிஐ இருக்குது. அதை தாண்டி நான் நட் பண்றது இருக்கு இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் சொல்றது எக்ஸிபியன்ஸ். சரியா, பொதுவா மோஸ்ட்லி 99% எடுத்தா கட்டாயம் ஒன் or more than எக்ஸிபியன்ஸ் இருந்தே ஆகும். சரியா, ஏபிஐ இருக்கும் உண்டு, பொதுவாகவே ஏபிஐ உண்டுதான் இருக்கும். எக்ஸிபியன்ஸ் எடுத்துட்டா ஒன்னோ மோர் தேன் கட்டாயம் இருக்கும். சில டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல எடுத்தா எப்படியுமே எக்ஸிபியன்ஸ் மட்டும் ஒரு 4-5 இருக்கும். சரியா, இதுதான் டோசேஜ் ஃபார்ம். இப்படித்தான் டோசேஜ் ஃபார்ம் ஒரு டோசேஜ் ஃபார்ம் என்ன, ஒரு மெடிசின் இப்படித்தான் ஒரு டேப்லெட் வருது, இப்படித்தான் ஒரு கேப்சூல் வருது, ஒரு கிரீம் எடுத்தா கூட இப்படித்தான் அந்த கிரீம் வருது. சரியா, ஓகே பாருங்க. The physical form in which a drug is produced for administration to the recipient ஓ பேஷண்ட், அந்த பிசிக்கல் ஃபார்ம் அதைத்தான் நாங்க டோசேஜ் ஃபார்ம் பண்றோம். விளங்குச்சா? பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கலா பார்த்தா விளங்குது, டேப்லெட் பார்த்தா ஒரு கிரீம் டியூப்,
பார்த்தா எங்களுக்கு விளங்குது சிரப். ஸோ அந்த பிசிக்கல் ஃபார்மை தான் நாங்க என்னன்னு சொல்றோம், டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது எப்படின்னு சொன்னா ஒரு ஃபார்முலேட்டட் ப்ரிப்பரேஷன். விளங்குதா? ஏண்டா நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி மெடிசினை தயாரிச்சுட்டு போக இயலா. விளங்குச்சா? அது ஒரு மெடிசின். சரியா? கண்ட கண்ட இஷ்டத்துக்கெல்லாம் மெடிசினை தயாரிக்க இயலா. அதுக்கு ஒரு ஃபார்மியூலா இருக்குது. நீங்க போக போக இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அப்படின்னு நிறைய படிப்பீங்க. அதுக்குண்டு ஃபார்மியூலா இருக்குது. பர்டிகுலர் அமௌண்ட்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்ல தான் இருக்கணும். இப்ப கடைசியா உங்களுக்கு தெரியுமோ தெரியா, இப்ப டேப்லெட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயமெல்லாம். இப்ப ஒரு நாங்க கம்பெனிக்கெல்லாம் போய்த்திருப்போம். சரியா? நாங்க படிக்கிற நேரம் போனோம். பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கெல்லாம் போனா டேப்லெட் மேனுஃபேக்சர் பண்றது அது ஒரு பெரிய பிளான்ட், அது ஒரு பெரிய ப்ராசஸ். சரியா? அவ்வளவெல்லாம் முடிஞ்சு வந்த பின்னால உடனே பேக்கு போட்டு இந்த மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறல. இல்லைக்குதா? அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க? இப்ப டேப்லெட் எல்லாம் ஓகே, ரெடி, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு உடனே மார்க்கெட்டுக்கு போடல. அடுத்த கட்டம் என்ன செய்யறாங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க? சும்மா வர ஒரு பிஸ்கட் கம்பெனிலே அப்படி போடுவாங்களான்னு எனக்கு தெரியா. மெடிசின்ஸ்ல இஷ்டத்துக்கு போடுவாங்களா? ஓகே, ஃபார்முலா கேட்ப செஞ்சாச்சு, பிளான்ட்ல சரியா எல்லாம் இருந்தாச்சு, சோ மார்க்கெட்டுக்கு போட்டுடலாம். அப்படி ஒரு நாளுமே நடக்குது இல்ல. அப்ப லாஸ்ட் ஸ்டெப்பா என்ன நடக்குது அங்க? என்ன நடக்குது? யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கிறாய்க்கும்? அங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணப்படுது. உங்களுக்கு விளங்குதா? ஃபார்முலா அதுக்கேற்ப ப்ரிப்பரேஷன் பண்ணி மெத்தட் எல்லாம் அதுக்கேற்ப ஃபாலோ பண்ணினாலுமே லாஸ்டா இன்னொரு ஸ்டெப் இருக்குது, குவாலிட்டி செக். எல்லா விதத்துலயும் குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணிட்டு தான் மெடிசின்ன்றது வந்து உங்களோட கைக்கு எந்த கைக்கு வந்து சேருது. சரியா? ஏண்டா விளையாட்டு இல்லையே. ஒரு மெடிசின்ன்றது ஒரு பேஷண்ட் லைஃப் இல்லையா? தவறி குடிச்சிட்டாங்கண்டா முடிஞ்சு. ஒரு குவாலிட்டி இஷ்யூ ஆன மெடிசினை குடிச்சிட்டாங்கண்டா முடிஞ்சு. ஒருத்தரோட லைஃப் தான் போய்த்திரும். ஸோ அவ்வளவு ஒரு ரிஸ்க் உள்ள ஒரு ஏரியா. சரியா? ஓகே, அப்ப இது ஃபார்முலாக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டு சரியா குவாலிட்டி செக் பண்ணப்பட்டு அதுக்கு பின்னால தான் உங்களோட எங்கட கைக்கு வரக்கூடிய டேப்லெட்டாக கேப்சூலாக கிடைக்குது. சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் டோசேஜ் ஃபார்ம் என்ன, பிசிக்கல் ஃபார்ம். சரியா? ஓகே, இந்த பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். ஓகே, அடுத்தது நாங்க ரஃப்லி ஏபிஐ என்றா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். இப்ப அதுக்குரிய டெஃபினிஷன் இப்ப நாங்க பார்க்க போறோம். வாட் இஸ் ஏபிஐ? ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்ற விஷயத்த பார்க்க போறோம். ஓகே, ஒருத்தர் இதை ரீட் பண்ணுங்க. இன்னே கட்டாயம் முடிஞ்ச ரீட் பண்ணுங்க. இல்லையா? தைரியமா ஒருத்தர் வாங்க. மைக் ஆன் பண்ணி போட்டு நான் பேரு சொல்லல, என்ன ஃபர்ஸ்ட் வாங்கல நீங்களா? சும்மா ரீட் பண்ணுங்க. பிழைச்சா எந்த ஒரு குத்தமும் சொல்ல மாட்டோம். கொஞ்சம் டைம் தாரேன். சரியா? பயத்தை இல்லாமாக்கி மைக் ஆன் பண்ணி பேசுவோம். சரி, நாங்க பழகணும் இல்லையா? ஓகே, ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிடுங்க குயிக்கா. யாரு வார? யாரு யாரு வார? குயிக்கா முன் வாங்க.
நான் பேசுனா உங்களுக்கு தர்ம சங்கடமாம் இல்லை, அதாலதான் நான் செல்லல. நீங்க பயந்து டென்ஷன் ஆகி அப்படியெல்லாம் இருக்கு தேவையில்லை. நீங்க வெரி கூல் அண்ட் காமா ஸ்டடி பண்ணணும். அப்படியே நீங்க இந்த கிளாஸ் வார நேரம் வீக்கெண்ட்ஸ் ஆயினா நைட்டுக்கு வார நேரம் ஐயோ கிளாஸ் பேசுவாங்களே கேட்பாங்களே அப்படின்ட்டு இல்லாம ஃப்ரீயா போனையா லேப்பையா ஆன் பண்ணா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு உங்க இஷ்டத்துக்கு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு குட் வைபுள்ள ஒரு இடமா தான் இது இருக்கணும். அதனாலதான் நான் யார்டையும் பெருசா பேர் சொல்லி சொல்லி பேச விருப்பம் இல்லை. ஓகே, சில பேருக்கு மைக் ஒன் ஆகாத இஷ்யூஸ் கவரேஜ் இஷ்யூஸ் இருக்கும் உண்மையில. பிரச்சனை இல்லை. ஹரிஷ்கர்னே அப்ப ரீட் பண்றீங்களா? ஹரிஷ்காந்த் என்ன? ஹரிஷ்காந்த் ரீட் பண்றீங்களா? ஹரிஷ்கரனா ஹரிஷ்காந்தா? எங்க ஹரிஷ்கரன் இல்லையா? ஓகே, அப்ப நானே இன்னைக்கு ஒரு ரீட் பண்ணேன். ஆனா இது கொஞ்சம் இந்த பயத்தை இல்லாம ஆயிக்கணும் சரியா? ஓகே, வேற என்ன வாழ் ட்ரபிள் இருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே, பாருங்க. API active pharmaceutical ingredients சொல்றது the specific components that provide the desired effect in relation to the diagnosis, treatment, cure, prevention of a disease or alignment of the body either by pharmacological activity or other activity. விளங்கா? நான் சிம்பிளா இந்த டெஃபினேஷனை தாண்டி ஏபிஐ என்றா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தந்துட்டேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமால் எடுத்தா பெயின் ரிலீஃப் பண்ணணும். அதே மாதிரி ஒமிப்ரிசோல் கேப்சூல் எடுத்தா கேஸ்ட்ரிக்கு ரிலீஃப் பண்ணணும். டோம்பிரிடோன் எடுத்தா வாமிட்டிங்கை கியூர் பண்றது. அந்தந்த ஒர்க் அப் பண்றதுக்குரிய மெயினான இன்கிரீடியன்ட் தான் ஏபிஐன்றது நான் சொல்லிட்டேன். சரியா? அது சிம்பிளா உங்களுக்கு விளங்குறதுக்கான ஒரு மொழி நடையில ஏபிஐன்றதுமே உங்களோட மைண்டு கொண்டு வந்துடும். சரியா? அதுக்காக சொன்ன விஷயம் அதான் உண்மையிலே மீனிங்கும் கூட. ஆனா உங்கள்ட்ட ஒரு பார்ட் டூ கொஸ்டின்ல இல்ல கேட்டேன்னு சொன்னா நீங்க டெஃபினிஷனா கேட்டா இந்த மாதிரி தான் டெஃபினிஷன் கொடுக்கணும். விளங்கிச்சா? அதே நேரம் உங்கள்ட்ட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்ல ஏபிஐக்கான டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட வரலாம். இதுல நீங்க போக போக பழகிடுவீங்க. பாஸ் பேப்பர்லாம் நாங்க உங்களுக்கு தியரி செய்யற நேரமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு எம்சிக்யூவா பழக்குவோம். ஒரேடியா ரிவிஷன் கிளாஸ் பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னால ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு யூனிட் முடிகிற நேரம் ஒரு எம்சிக்யூ இல்லைன்னா 3 எம்சிக்யூ நாங்க பிரசன்டேஷன்ல போட்டு பழக்கிடுவோம். சரி, அப்ப விளங்கும் எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றது. அப்படி வந்தா நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஏபிஐ என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்குரிய சரியான டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதான் நான் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் விளங்கியாச்சு. ஒரு ஸ்பெசிபிக் கம்பனன்ட்ன்றது விளங்கியாச்சு. component or components may be one or more than one. Most probably API one தான் வருது. சரியா? ஒன்றுல மேபி சில நேரங்கள்ல more than ஒன்னும் கூட வரலாம். சரியா? நான் பேசுறது கேக்குதானே? ஓகே, சரியா? அப்ப ஒரு ஸ்பெசிபிக் கம்பனன்ட் ஒரு தனித்துவமான இன்கிரீடியன்ட் அங்க இருக்குது. சரியா? அவங்க என்ன செய்வாங்க? அந்த இன்கிரீடியன்ட் என்ன செய்யறன்றதுதான் தொடர்ந்து நீங்க செல்ல போற பாயிண்ட். சரியா? இது முதலாவது பாயிண்ட். விளங்குதா? அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக் கம்பனன்ட் என்ன செய்யுதுன்றது சொல்லப்படுது. that provide the desired effect in relation to. விளங்குதா? அவங்க என்ன செய்யுதுண்டா அந்த கம்பனன்ட் என்ன செய்யுதுண்டா தேவையான இஃபெக்ட கொடுக்குது. provide the desired effect. தேவையான இஃபெக்ட கொடுக்குது. எதுக்காக? எதுக்காக மெடிசின்ஸ் பயன்படுத்தப்படுது? சில நேரம் நோயுண்ட டயக்னோஸ் பண்றதுக்கு இதுதான் நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஏபிஐ அதாவது ஒரு மெடிசின்ஸ் பயன்படுத்து. மெடிசின்டா அதுல என்ன இருக்குது? ஏபிஐ. ஓ மேபி ட்ரீட்மெண்ட்
ஒருத்தருக்கு ஃபீவர், ஸோ அந்த ஃபீவரை கியூர் பண்ணதுக்காகத்தான் அந்த பெர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக், அந்த ஏபிஐ இருக்குது. சரியா? ஒன்று டயக்னோஸ் பண்றதுக்கு, இல்லைண்டா ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு, இல்லைண்டா கியூர் பண்ணதுக்கு, இல்லைண்டா நோய் வாரத்தை தடுக்கிறதுக்கு. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெடிசின் என்று சொல்றது நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டாக மட்டும் கொடுக்கறது இல்ல. சில நேரம் நோயை கண்டறியறதுக்காக வேண்டியும் கொடுக்கிறோம். சில நேரம் இன்ஜெக்ஷன் எல்லாம் சின்ன பிள்ளையில என்னத்துக்கு அவ்வளோ ஒரு ஊசி அடிக்கிறது? நோய் தடுப்பு இல்லையா? உங்களோட பொடியில, உங்களோட புள்ளையோட பொடியில இம்யூனிட்டியை கூட்டி நோயை தடுக்கிறதுக்கு. சரியா? அப்ப இதுதான் டிசையர் இஃபெக்ட். இந்த ஒரு வேர்ட்ல சொல்லியாச்சு இந்த நாளுக்கு முறைய விஷயம். சரியா? ஆனா நீங்க ஒரு டெஃபினிஷனா கொடுக்கிற நேரம் டிசையர் இஃபெக்ட்னு மென்ஷன் பண்ணிட்டு என்ன டிசையர் இஃபெக்ட் அதை சொல்லணும். சரியா? that provide the desired effect. என்ன தேவையான effect அதான் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறது. மேபி டயக்னோசிஸ், or maybe ட்ரீட்மெண்ட், or maybe கியூர் பண்றது, or maybe prevention of disease. இல்லைன்னு சொன்னா பொடியில இருக்கக்கூடிய சில டிசார்டர்ஸ், டிசீஸ் ஓ டிசார்டர்ஸ், டிசீஸுக்கு மட்டும்டே இல்ல, சில நேரம் சில பேர்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிசார்டராக இருக்கும். ஸோ அவங்களோட அது டிசீஸ் அல்ல, அந்த டிசார்டரை சரி செய்யறோம் ஒரு மெடிசினை கொடுத்து. ஒருத்தருக்கு மேபி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ நாங்க மெடிசினை கொடுத்து அவரோட ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்றோம். சரியா? இல்லைண்டா அது வந்து டிசீஸ் சொல்லல, அது டிசார்டர் சொல்றோம். சரியா? அப்ப அந்த டிசார்டரை கரெக்ட் பண்றது either by pharmacological activity or other activity. அடுத்த பாயிண்ட்ல. சரியா? இந்த டிசீஸையும் டிசார்டரையும் கரெக்ட் பண்றத சொல்லியாச்சு. இந்த செகண்ட் பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா இங்க நான் இது 2, 3, 4 அப்படி போட்டதுக்கு ஃபுல்லா இந்த டிசையர் எஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ல ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துறேலும். சரியா? அடுத்தது லாஸ்ட் பாயிண்டா சொல்றேன், எப்படி அது சரி செய்யறாங்க either by pharmacological ஆக்டிவிட்டியால இல்லைண்டா அதர் ஆக்டிவிட்டியால. ஓகே, ஃபார்மகாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? நாங்க நேத்து பார்த்தோம். இப்ப நாங்க ஏபிஐ டெஃபினிஷன் பார்த்து முடிஞ்சாச்சு. என்ன ஃபார்மகாலஜி? ஃபார்மகாலஜில நாங்க என்ன படிக்கிறோம்னு சொன்னோம். இதோட உங்களோட மைண்டுக்கு போகணுமே. இப்ப இப்ப படிச்சுட்டு இருக்கிறது என்ன? நாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க இருக்கு? நான் கொஞ்ச நேரத்து ஞாபகப்படுத்தினேன். ஃபார்மகாலஜி அப்படின்றால் என்ன? ஃபார்மகாலஜின்றா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அதுல என்ன படிக்க போறோம்? பேச தயக்கம்ண்டா chatல சரி எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணலாம். முன்னுக்கு பேசுவோம். சரியா? அது உங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ கொண்டு போகலாம். ஒரு பேட்ச்ல இருந்தாங்க. நான் கிளாஸ் நேரம் ஒரு போய் எந்த அளவுல ஜோக் பண்ணிட்டு இருப்பா. கிளாஸ் ஏற நேரம். சப்ஜெக்ட் ரிலேட்டடா. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நல்லா பேசுற பிள்ளை இருந்தாங்க. அவங்களுக்கும் பேசலாம். இப்போதைக்கு இதான் ஸ்டார்டிங் தானே. அதான் கொஞ்சம் பயமா இருக்கும். அது போ பழைய மெடிசின் பத்தி. ஓகே. ஒருத்தர் செக் பண்றிருக்காங்க. சரி, இன்னொருத்தர் செக் பண்றிருக்காங்க பாப்போம். ட்ரக்ஸ் எப்படி பாடியில ஒர்க் ஆகுதுன்னு படிக்கிறது. ஓகே, வெரி குட். அதான் ஃபார்மகாலஜி. ஃபார்மகாலஜிக்கல். சோ அந்த ஃபார்மகாலஜினா மெடிசின் எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ஒரு லிவிங் சிஸ்டம், லிவிங் ஆர்கானிசம். லிவிங் சிஸ்டம் யாரு? எது லிவிங் ஆர்கானிசம்? நாங்க, நீங்க. அதான் லிவிங் சிஸ்டம். விளக்குதா? சரியா? அப்ப அந்த ஒரு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டியால எப்படி சேஞ்ச் பண்ணுது அது ஆக்டிவிட்டி. சரி, ஓகே. நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த கேட்கிறேன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. இது அவுட் ஆஃப் த சிலபஸ். சரியா? நான் இந்த பாடத்துக்குள்ள நான் சும்மா கேட்கிறேன். நேத்து சொன்னேன் இல்லையா? எத்தனை சப்ஜெக்ட் நீங்க இந்த கோர்ஸ்ல படிக்கணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? பாப்போம். ஞாபகமா என்ன மாதிரி? இல்லடா பார்த்து சரி சொல்லுங்கம்மா. உங்களோட மைண்டுக்கு போகணும். அவ்வளவுதான் இந்த நோக்கம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா? ஓகே, ஃபார்மகோக்னசி பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. வேற வேற என்ன?
அடுத்தது இப்ப நான் பேசினது என்ன சப்ஜெக்ட்? ஆ என்ன சப்ஜெக்ட்? காக்னசி. அடுத்து கொலஜி. ஓகே, குட். chatல சென்ட் பண்றாங்க, பரவாயில்ல. கொலஜி, காக்னசி. ஓகே, கொஞ்சம் நாங்க ஞாபகம் காட்டிட்டு போவோம் என்ன சப்ஜெக்ட்ஸ். இல்லண்டா டச் வேணும் இல்லையா? நீங்க புதிய ஆட்கள் இல்லையா? ஒரே அடியா உங்களோட மைண்டுக்கு போன் பண்ணிலே. சியூட்டிக்ஸ், ஃபார்மசியூட்டிக்ஸ். இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கிற கேட்டகரி கொஞ்சம் ஃபார்மசியூட்டிக்ஸ் ரிலேட்டட் ஆனது. பொதுவா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அதுல மெயினா இப்ப நாங்க ஏபிஐ, டோசேஜ் ஃபார்ம் இதெல்லாம் சம்பந்தப்படுறது ஃபார்மசியூட்டிக்ஸ்ல. சரியா? ஓகே, ஃபார்மசியூட்டிக்ஸ் குட். சரி, அந்த ஸ்லைடு நான் ஒருக்கா ஞாபகம் காட்டிட்டு வரேன், மறந்துருந்தா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பரவாயில்ல, சட்ல சென்ட் பண்ணிட்டீங்க. எங்கடா மிஸ் பண்ணிட்டேன். Okay, இந்தா பாருங்க. Pharmaceutics, pharmacology and therapeutics. With this one, என்ன anatomy physiology கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம். Then pharmacognosy, சட்டம் மறந்துடக்கூடா. Pharmacy law and ethics. இதுக்கு இன்னொரு பேரு சொல்லுவோம், forensic pharmacy and then pharmacy management. இப்ப நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது இதுல வருது pharmaceuticsல. சரியா? இதுக்குள்ளதான் டோசேஜ் ஃபார்ம் போகுது. pharmaceutics நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர். இதை படிக்கிறதுக்காக செல்ல இல்ல, உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டான சாப்டர். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்க போறது எங்க ஒரிஜின்ஸ், எங்க இருந்து இந்த நாங்க ஏபிஐ எடுக்கிறோம். சரி, உங்களுக்கு டேப்லெட் வந்தாச்சு, நீங்க எடுத்து அதுல இருந்து ப்ராஃபிட், அதுல இருந்து நடக்க வேண்டிய நலவையும் எடுக்கிறீங்க. ஓகே ஃபைன். நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா இது எங்க இருந்து இந்த மெடிசின் வருது? அப்படி எப்பவாச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க ஒரு ஃபீவர் வருது, டேப்லெட் போட்டது உங்களுக்கு சரியாகுது. சரியா? அப்ப எங்கால இருந்து இந்த மெடிசின்ஸ் தயாரிக்கப்பட்டு, எங்கால இருந்து இந்த ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் வந்து அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? நான் ஸ்லைடே போட்டிருக்க கூட இல்லையா? அப்பதான் நீங்க யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, எங்கால வருதா இருக்கும்? ஏபிஐ என்றா எங்கால எடுக்கிறா இருக்கும்? சரியா? பழைய காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இந்த அளவுக்கு இருந்துச்சா? யோசிச்சிருக்கிறீங்களா? கட்டாயம் யோசிக்கணும். சரியா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஓகே, பாருங்க, எங்கால இருந்து சொன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். வெரி சிம்பிள். முந்தின காலத்துல மெடிசின் மெடிசின் ஃபார்ம்ல இந்த மாதிரி டேப்லெட் கேப்சூல் ஃபார்ம்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இலைய சார இடிச்சு அவிச்சு இந்த மாதிரி தான் ஒரு நார்மலா வரக்கூடிய ஒரு இந்த தடுமல், காய்ச்சல், இல்ல இதுகள் இல்லைன்னா பெரிய இதுகளுக்கு கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பேசிஸ்ல தான் போனது. சரியா? அது காலப்போக்குல வளர்ந்து இந்த டெக்னாலஜி இப்படியல் வாரத்தோட தான் என்ன நடந்துச்சு, மெடிசின் என்ற ஃபார்ம்ல எங்களுக்கு டிசைனா கிடைக்க வைத்து அதோட இஃபெக்ட் நாங்க அதில் பெறக்கூடிய நன்மையை மேக்சிமம் எடுக்கிறோம். விளங்கிச்சா? சோ இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி, மோஸ்ட்லி மோஸ்ட்லி எங்கால இருந்து வருது? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். சரியா? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னா மெயினா பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? பழங்காலத்துல பழைய காலம் இந்த பார்மசி இந்த சம்பந்தப்பட்ட புக்ஸ்கள் ரீட் பண்ணதா இருந்தா, நீங்க பிக்சர்ஸ் பாக்குறதா இருந்தா விளங்கும். மரம் மேல கொலைய வச்சுட்டு ஆவிக்கிற மாதிரி பிக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்படின்னா பிளான்ட்ல இருந்து மெயினா எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? பிளான்ட் மாதிரியே தான் அனிமல்ஸ்ல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்குது. சரியா? போக போக தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்குது. என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் 2 3 சொல்லுங்க பாப்போம். சரியா பிள்ளையாண்டு? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யாரு? மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா. ஓகே, வெரி குட். ஃபங்கஸ், வைரஸ், வேற இவங்க தான் மைக்ரோ ஆர்கானிசம்.
நீங்க யோசிக்க கூட இவங்கள்ல இருந்து மெடிசின் தயாரிக்கிறாண்டு. உண்மையில இவங்கள்ல இருந்து மெடிசின் சில தயாரிக்கப்பட்டிருக்குது. இவங்களாலேயும் எங்களுக்கு நன்மை இருக்குது. சரியா? இவங்களாலேயும் எங்க டிசீஸ கியூர் பண்ணதுக்குரிய ஏபிஐஸ் எடுக்கப்பட்டிருக்குது. ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து மினரல்ஸ், கனியங்கள். இதாலேயும் வந்து என்ன எடுக்கப்படுது? இது ஏபிஐஸ் வந்து தயாரிக்கப்படுது. ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. சரியா? சோ இப்ப கிளியர்ன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் வந்திருக்கு, வருதுண்டு. சரியா? சொன்னதுமே ஒன்றும் இல்லாட்டி ஃபர்ஸ்டே வரணும். பழைய காலத்துல மனுஷர் எப்படி நோயை கியூர் பண்ணாங்க? பிளான்ட் பேசிஸ். சரியா? அட்லீஸ்ட் அதொன்றும் சரி மைண்டுக்கு வர ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்ப எப்படின்னு சொன்னா, இப்படி எடுக்கப்பட்டதெல்லாம் எப்படி? இப்ப நல்ல டெவலப்மெண்ட் ஆனதால, இப்ப எப்படி செய்றாங்கன்னு சொன்னா, டோட்டலி சிந்தெடிக் ஃபார்ம்ல ஃபுல்லாவே தொகுக்கப்பட்ட இது மூலமாகவும் ஏபிஎஸ் எடுக்குறாங்க. இல்லன்னா பார்ஷியலி சிந்தெடிக், செமி சிந்தெடிக்ன்றது. சரியா? இல்லன்னா ஃப்ரம் ஜெனடிக் இன்ஜினியரிங் இது மூலமாகவும் ஏபிஐஸ் தயாரிக்கப்படுது. சிந்தெடிக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சிந்தெடிக் சிந்தெடிக்னா என்ன மீனிங்? சிந்தெடிக் யோசிச்சு பாருங்க. சிந்தெடிக்னா என்ன? சிந்தெடிக்ண்டா உங்களுக்கு விளங்குதா? கம்ப்ளீட்டா ஒரு இப்ப நேச்சுரல் என்ற இயற்கையானது. சரியா? அந்த இயற்கையான வழிகள் தான் இந்த 4 வழியும். சரியா? இப்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மருந்து தயாரிக்கப்பட்டா இந்த இதுல இருந்து. இப்ப நல்ல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தானே. சோ தட் செயற்கையாக ஒரு ஹியூமன் உங்கள எங்கள மாதிரியான ஒரு ஹியூமன் மூலமாகவும் தயாரிக்கப்படுது. மேன் மேட். அதான் சிந்தெடிக்னு சொல்றேன். சிந்தெடிக்ல சில மெடிசின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சிந்தெடிக்காக வருது. கம்ப்ளீட்லி மேன்மேடாக வருது. சரியா? இன்னும் சிலது எப்படின்னு சொன்னா பார்ஷியல். இப்ப நேச்சுரலையும் எடுக்கிற ஹாஃப் ஹாஃப் மாதிரி. அதுல வந்து பாதி எஃபெக்ட் வந்து ஹியூமன் தயாரிக்கப்பட்டதாக இருக்கும். செமி சிந்தெடிக். அடுத்தது இப்ப இன்னும் வளர்ந்து வந்த ஒரு சாப்டர், ஒரு பக்கம் தான் ஜெனடிக் இன்ஜினியரிங். சோ அந்த ஜெனடிக் ஜீன் மாடிஃபிகேஷன், பாரம்பரிய அலகுல மாற்றங்கள். சோ இதன் மூலமாகவும் என்ன ஏபிஐஸ் வந்து எடுக்கப்படுது. ஒரிஜின்ஸ்ண்டா எங்க இருந்து வந்தது? சரியா? எங்க இருந்து எடுக்கப்பட்டது என்றுதான் ஒரிஜின்ஸ்ன்றதுட மீனிங். சரியா? இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பாடத்துக்குள்ள வந்துட்டோம். டோசேஜ் ஃபார்ம்ண்டா என்னன்னு தெரியும். ஒரு மெடிசின் உங்களோட கையில இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கல் ஃபார்ம். சோ அந்த ஒரு டோசேஜ் ஃபார்ம் வரணுமாக இருந்தா எது எது கம்பைன் ஆகுது? ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்டும் எக்ஸிபியன்ஸும் கம்பைன் ஆகுது. சோ அந்த ஏபிஐ அடுத்த விஷயம் ஏபிஐ என்னன்னு பார்த்தோம். ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். சோ அந்த ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் எங்க இருந்து வந்தது என்ற விஷயம் பார்த்தோம். இப்ப சரியா? வந்த இடங்கள்னு பார்த்தா கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸா வரையிலும். பிளான்ட், அனிமல், வேற மைக்ரோ ஆர்கானிசம், மினரல் or maybe totally synthetic or semi synthetic or from genetic engineering. சரியா? இந்த வழிகள் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏபிஐ பெற்றுக்கொள்ள இயலும். ஏபிஐ வந்து வருகுது. சரியா? ஓகே. அடுத்தது எக்ஸிபியன்ஸ். எக்ஸிபியன்ஸ் என்றா பெருசா டீட்டெயிலா ஏபிஐ விளங்கப்படுத்துற மாதிரி அளவுக்கு டீட்டெயிலா இல்ல. சிம்பிளா விளங்கெடுக்கலும். இது வந்து என்னடா ஒரு இனர்ட் மெட்டீரியல். இனர்ட் சொன்னா அவங்களால ஆக்ஷன் ஒன்று இல்ல. அதாவது இப்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோய் கியூர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஒன்று இல்ல. ஆனா அவங்க எதுக்காக சேர்த்து கொள்ளப்படுதுன்னா ஒரு மெடிசினுக்கு ஒரு ட்ரக் டோசேஜ ப்ரொடியூஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு மெடிசீன ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல தயாரிக்கணுமா அதுக்காக வேண்டி அந்த டேப்லெட்டா தயாரிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி ஆட் பண்ணப்படுது. ஓ சிறப்பா தயாரிக்கணுமாக இருந்தா அது சிரப் ஃபார்ம்ல எடுக்கிறதுக்காக வேண்டி ஆட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் யாரு? எக்ஸிபியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ எக்ஸிபியன்ஸ் ஈஸியா உங்களுக்கு விளங்க இருக்கலாம். ஈஸியா உங்களுக்கு செல்லிட இயலும் இல்லையா? சரி.
ஓகே, இப்ப டோசேஜ் ஃபார்ம் என்னன்னு கிளியரா விளங்கிருச்சு இல்லையா? ஓகே, அடுத்து என்ன ஸ்லைட்? அடுத்து நாங்க என்ன பார்க்க போறோம்? ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, சரி. டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, போறதுக்கு டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்மும் கொஞ்சம் டீட்டெயிலா போகும். ம் ஓகே, டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் போறதுக்கு முன்னால நாங்க இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப நான் சொன்னேன் டோசேஜ் ஃபார்ம் ஏன் தேவை, என்ன இம்பார்ட்டன்ஸ் என்ற விஷயத்த பேசுவோம். சரியா? நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. ஏன் இப்ப நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொன்னேன், வாமிட்டிங் சாப்டர் பத்தி சொன்னேன். சரியா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க, ஏன் டோசேஜ் ஃபார்ம் என்ற விஷயம் தேவைன்றத உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஏன் தேவை, வை, என்ன இம்பார்ட்டன்ஸ், நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டேன் அதை பத்தி. இருங்க நான் கேக்குறேன் again. அங்க எங்களுக்கு ஒரு ஸ்லைடு அதை ஸ்டடி பண்றதுக்கு நாங்க இந்த டைப்ஸுக்குள்ள போக முன்னால டோசேஜ் ஃபார்ம் ஏன் தேவைன்றத பாப்போமா? சரியா? சொல்லுங்க பாப்போமே. ஓகே, chatல எங்களுக்கு சில ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணிருக்காங்க, பாப்போம். ஈஸியா இன்டேக் பண்ண, அக்யூரேட்டான அளவு பார்க்க. ஓகே, சம்வாட் கரெக்ட் ஆன்சர். குயிக் ரெஸ்பான்ஸுக்கு வெரி குட், அதுவும் சரியான ஆன்சர். ஓகே ஓகே, ஆன்சர்ஸ் வருது, பரவாயில்ல, வெரி குட். சரியா? சேஃப், எஸ், குட். சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கு பேஷண்ட். ஓகே, வேற? ஓகே, நாங்க டைப்ஸுக்கு முன்னால ஏன் இந்த டோசேஜ் ஃபார்ம் இம்பார்ட்டன்ஸ் என்ற விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும். வை டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆர் ரிக்வயர்ட், ஏன் இது தேவைப்படுது என்ற விஷயம். சரியா? ஓகே, இப்ப நான் இது சொல்றதுக்கு முன்னால, இதை பாக்குறதுக்கு முன்னால இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். சரியா? ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகுது. சரியா? ஆக்சிடென்ட் உண்டாகி ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸ் நிலையில வராங்க. சரியா? அன்கான்ஷியஸ் நிலைன்னா என்ன? அன்கான்ஷியஸ் என்ன? டு இம்ப்ரூவ் ட்ரக் ஸ்டெபிலிட்டி. வெரி குட், ஆன்சர்ஸ் ஆர் குட். சரியா? ஒரு அன்கான்ஷியஸ் நிலைனா கம்ப்ளீட்டா ஒருத்தர் மயக்க நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. சரியா? மயக்க நிலையில கொண்டு வந்தா இப்ப அந்த ஒரு அந்த டைம்ல அவரு குடுக்க வேண்டிய ஒரு மெடிசினை யோசிச்சு பாருங்க. அந்த மெடிசின் டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்குது, இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லயும் இருக்குது, சிரப் ஃபார்ம்லயும் இருக்குது. இப்படி வைங்களேன். சரியா? அந்த பேஷண்ட்டுக்கு டேப்லெட் ஃபார்ம்ல குடுக்க இயலுமா இயலாதா? ஒரு மயக்க நிலையில இருக்கிற பேஷண்ட் டேப்லெட் குடுக்க இயலுமா இயலாதா? ஏலா. அதான் சரியான ஆன்சர் நீங்க சொன்ன மாதிரி.
உண்மையிலே இயலாது. ஏட்டா மயக்கம்ல அன்கான்ஷியஸ்ல இருக்கிற டேப்லெட் போட்டது விழுங்க இயலாது. சரியா? அவங்களுக்கு சிரப்பு குடுக்கவும் மேலாது. அந்த டைம்ல அவங்களுக்கு சூட்டபிள் எது? அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு விஷயம் தான் ஒரு இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல அந்த மாதிரி இதுல குடுக்கணும். சரியா? அதுதான் அந்த டைம்ல பொருத்தமான முறையாக இருக்கும். சரியா? அப்ப இந்த இதுலயும் உங்களுக்கு விளங்குதா? ஏன் டோசேஜ் ஃபார்ம் தேவை? ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். சரியா? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப பொதுவா பார்மசூட்டிக்ஸ் சாப்டர்ல தான் இது வரும். சரியா? பார்மசூட்டிக்ஸ் சாப்டர்ஸ்ல நான் இதுல வை டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆர் ரிக்வயர்டுன்னு நான் நீங்க 3 பாயிண்ட் தந்திருந்தா, அந்த 3 பாயிண்ட்டும் மட்டும் தான் ஆன்ஸரான்னு கேட்டா, நோ. விளங்குதா? மேபி இப்ப நான் சொன்ன எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயம் நான் இங்க இன்க்ளூட் பண்ணி இல்ல. ஆனா அது சரியான ஆன்சர். சரியா? சோ நீங்க பார்மசியூட்டிக்ஸ் பார்ட்ல கொஸ்டின் வந்தா ஆன்சர் பண்ற நேரம் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். ஏன்னா பார்ட் 2க்கு நீங்க வந்து கூடயா எழுதணும்னு உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் போட போறது இல்ல. உங்களோட அறிவுக்கு இது சரின்னு நினைக்கிறத நீங்க பாடத்துறைக்கு படிச்சிருக்கிறீங்க, ஓரளவுக்கு படிச்சாலே எடுக்கலாம். விளங்குதா? அந்த உங்களோட அறிவுக்கு இது சரி என்று பட்டா அந்த பாயிண்ட்ஸ எழுதிடுங்க. சரியா? இப்ப இந்த ஸ்லைடையே பார்த்து பாடமாக்கி வை டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆர் ரிக்வயர்ட் இந்த 3 பாயிண்ட்ஸையும் தண்ணி மாதிரி பாடமாக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. சரியா? இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா மைண்டுக்கு ஏத்துங்க. அதோட உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேப்பர்ல எழுதினா போதும். சரியா? நாங்க பிராக்டிஸ் பண்ண வைப்போம். நாங்க அது ஒரு இது தயாரிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பிராக்டிஸை நாங்க தருவோம். அப்ப விளங்கும் உங்களுக்கு. பார்மசியூட்டிக்ஸ்ன்றது ஒரு தமிழ்ல கற்று எழுதுற மாதிரியான ஒரு பாடம். சரியா? பார்மகாலஜியோ, பார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியோ, லா அண்ட் எத்திக்ஸோ அப்படி இல்ல. பார்மசியூட்டிக்ஸ்ன்றது நீங்க யோசிச்சு, ஓ இந்த பாயிண்ட்டும் சரியா இருக்குமே நினைச்சா அந்த பாயிண்ட்ட குடுத்துருங்க. மோஸ்ட் ப்ராபபிலி சரியா தான் இருக்கும். அப்படி இந்த டெக்னிக்க புடிச்ச ஆள்களுக்கு பார்மசியூட்டிக்ஸ் வெரி ஈஸி. சரியா? நான் எல்லாம் உண்மையிலே அதால தான் நிறைய மார்க்ஸ் ஏர்ன் பண்ணது. பார்மசியூட்டிக்ஸ்ல ஹை மார்க்ஸ் வந்துச்சு. எப்படின்டா எப்படியும் சார்ட எங்க லெக்சர்ஸ்ட தந்த நோட்ல மட்டும் தான் ஆன்சர் எழுத போகல. தந்த நோட்ஸ் அதே மாதிரி தண்ணி மாதிரி பாடமாக்கவும் இல்லை. என்ன விஷயம் என்று யோசிச்சாச்சு, மைண்ட்ல ஞாபகம் வச்சாச்சு. இந்த எழுதி பாடமாக்கி ஓரளவுக்கு ஒரு ஐடியா எடுத்துட்டு போறேன். பேப்பர்ல நல்லா எழுதுறது. மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து தனித்தனி. அவங்களுக்கு வந்து இன்டர்னல் பார்மசிஸ்டுக்கு வந்து தனித்தனி சப்ஜெக்ட் வைஸா பேப்பர் நடக்கும். பார்மகோக்னசிக்கு உண்டு, லா அண்ட் எத்திக்ஸுக்கு உண்டு, காலேஜுக்கு உண்டு, சியூட்டிக்ஸுக்கு 2 இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும். அந்த வகையில நீங்க கிடைக்கிற சர்டிபிகேட் இன்டர்னலுக்கு ஒன்றுதான், எக்ஸ்டர்னலுக்கு ஒன்றுதான். ஆனா உங்களுக்கு நடக்க போற மொத்தமா ஒரே ஒரு பேப்பர். பார்ட் 1, பார்ட் 2 சிம்பிள். அதுல பார்ட் 2ல வந்து லா அண்ட் எத்திக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும், எல்லாத்துலயும் வரும். எங்களுக்கு சியூட்டிக்ஸ்ல மட்டும் 5 கொஸ்டின்ஸ்னா பார்ட் 2 5 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணும். அதுல இந்த சியூட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல ஆன்சர் பண்ற நேரம் கற்று எழுதுற சைஸுக்கு எப்படியும் மேக்சிமம் எழுதுறது. சரியா? அப்படின்டா சும்மா எங்கேயோ போற ஸ்டோரி இல்ல. விளைச்சா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஞ்சம் இந்த டேர்ம்ஸ் போட்டாச்சு. அதுக்கு பிறகு அந்த மெயின் பாயிண்ட பார்த்தாச்சு. தெரிஞ்ச இங்கிலீஷ் நாலேஜை வச்சு கொடுத்தா சரிதான். அதுக்கு அங்கால யோசிக்கிறது ஒன்றும் இல்ல. நான் படிச்சு தர பாடத்தோட சேர்த்து நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்மார்ட்டா எப்படி ஸ்டடி பண்ற, ஸ்மார்ட்டா எப்படி மார்க்ஸ் ஏர்ன் பண்றது. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண ஹார்ட் ஒர்க் போடணுமான்னு கேட்டா எனக்கு தெரியும். நான் ஹார்ட் ஒர்க்னு செல்ல மாட்டேன் உண்மையிலே. யார் யாருக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் போடலுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பாஸ் பண்ணிடலாம். அது வேற கதை. நிறைய பேர் விருப்பம் இல்லையே ஹார்ட் ஒர்க் பண்ணி. உண்மையிலே ஸ்பெஷலா சொல்றேன்னா நானும் கூட படிக்கிற நேரம் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படியெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி குயிக்கா மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாமோ, எப்படியெல்லாம் பாஸ் பண்ணி ஹை ரிசல்ட்ஸ் அடிச்சுட்டு போயிடுமோ அதான் பார்த்த வழி. அது உண்மையிலே ஈஸி. நீங்களா இருந்தாலும் சரி, இப்ப கிளாஸ் நடக்குதா? ஒரு அடுத்த நிமிஷத்துக்கு வேலை வைக்க வேணாம். மேபி சில பேர் ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பீங்க. அந்த நேரமே ஒரு 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 குப்பிய வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த டேட்ட போடுங்க, இன்னைக்கு ஹெட்டிங்க போடுங்க, உங்களுக்கு படிச்சு தந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. அதிலேயே படிக்க பழகுங்க. சில பேர் வந்து அது ஒவ்வொருத்தர பொறுத்து தான். அவங்களுக்கு வந்து பிரசன்டேஷன சரியா பிரிண்ட் அவுட் எடுத்து, நோட்ஸ் போட்டு, அது அப்படி இருந்து படிச்சா தான் சரியாகும். அப்படியான ஆட்களுக்கு ஓகே. என்ன மாதிரியான ஆட்களுக்கு ஈஸி. சரியா? ஒரு கொப்பிய வைங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தேவைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு. என்னென்ன பாயிண்ட்டோ எப்படின்றத பாருங்க. இப்ப நான் பார்மசூட்டிக்ஸ் இப்படித்தான் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா, அத நல்லா மைண்டுக்கு போடுங்க. இன்றைக்கு நான் இத விட எக்ஸ்ட்ராஸ் என்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது முதல் ஸ்டெப். போக போக நீங்க புடிச்சிருவீங்க.
நான் சொல்றது மேக்சிமம் ஸ்மார்ட்டா வேலையை பாருங்க, ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுலயும் இதுல ஜாப் செய்யற ஆட்கள், டிகிரி செய்யற ஆட்கள் அவங்களுக்கு ஆகவே ஈஸி. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கை பிடிச்சிட்டீங்கன்னா சரியா. மேபி சில பேருக்கு இப்பதான் இங்கிலீஷ் இப்பதான் ஏழு முடிஞ்சு வந்திருக்கிற ஆட்கள்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிராக்டிக்கலா அப்படித்தானே, நாங்களே ஏழு முடிச்சோடனே நான் அவ்வளவு ஸ்மார்ட்டாவா இருந்தோம் இல்லதானே, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா. ஓகே, அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் பார்மசியூட்டிக்ஸ்ல இது மட்டும் இல்ல. பார்மசியூட்டிக்ஸ்ல நான் செய்யறதா இருக்கட்டும், சஜிதா மிஸ் செய்யறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஏரியாஸ் வரும். அதுல நம்ப லிமிட் பண்ணப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இல்ல பாயிண்ட்ஸ். இதை தாண்டி வரக்கூடிய அடுத்த பாயிண்ட்ஸும் சரி சரி என்று சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கோங்க சரியா. அதே நேரம் உங்களோட பேப்பர்ல நீங்க ஆன்சர் பண்ற நேரம் உங்களோட மைண்டுக்கு இது சரின்னு விளங்கிச்சா அதை போட்டுடுங்க. உங்களுக்கு பார்ட் டூக்கு மைனஸ் மார்க்ஸ் இன்க்ளூட் பண்ணப்படுதில்ல. விளங்குதா? பயப்படாம செய்யலாம். பார்ட் ஒன்னுக்கு மட்டும்தான் மைனஸ் போட்டு அதோட டெக்னிக்கே உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி என் பண்ணணும், எப்படி மார்க்ஸ் இது பண்ற ரெண்டு விஷயத்த சொல்லி தருவோம் நாங்க ரிவிஷன் பார்ட்டி எல்லாம் போறோம் சரியா. ஓகே, அப்ப அப்ப நான் சொன்ன வந்த விஷயம் என்ன, ஒரு எமர்ஜென்சி டைம்ல டோசேஜ் ஃபார்ம் இன்னொரு டோசேஜ் ஃபார்ம் ரிக்வயர்ட் ஆகுது சரியா. அப்ப ஃபார் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அந்த டைம்ல இது ரிக்வயர்ட் ஆகுது சரியா. ஈஸி ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக்ஸ், ஈஸி ஹேண்ட்லிங் விளங்குதா. ட்ரக்ஸ இப்ப சிறப்பா தேவையாக்களையும் சிறப்பா கொடுக்கறது ஓகே, அது கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டமே. டேப்லெட் ஃபார்ம்ல குடிக்க வேண்டிய டேப்லெட்ல கொடுக்கறது ஈஸி எங்களுக்கு. ஸோ இது அங்க பாருங்க டோசேஜ் ஃபார்ம் எப்படி ஹெல்ப் ஆகுது. அடுத்தது ப்ரெடிக்டபிள் தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் சரியா. எங்களுக்கு டோசேஜ் ஃபார்முக்கு ஏற்ப செல்லலாம். இப்ப இன்ஜெக்ஷனை கொடுத்தா குயிக்கா ஆக்ஷன் வரும், டேப்லெட்டை கொடுத்தா ஒரு டைம் எடுக்கும், இந்த டைம் பூரா ஆக்ஷன் வரும். ஸோ எங்களுக்கு என்ன செய்யலாம், டோசேஜ் ஃபார்மை பேஸ் பண்ணி தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அனுமானிக்கலாம். இப்பதான் எஃபெக்ட் வரும் சரியா. ஒரு டேப்லெட் கொடுத்தா ஒரு 15 to 20 மினிட்ஸ் பிறகுதான் ஆக்ஷன் வரும். ஸோ எங்களுக்கு என்ன செய்யலாம், ரெஸ்பான்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அனுமானிக்கலாம். இது அக்கார்டிங் டு டோசேஜ் ஃபார்ம்ஸ் சரியா. அப்படின்னா எங்களுக்கு இப்ப குயிக்கா ரெஸ்பான்ஸ் தேவையான ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு அதுக்குரிய ஒரு டோசேஜ் ஃபார்ம் போகணும். ஸோ டோசேஜ் ஃபார்ம் எங்களுக்கு தேவை. இப்படி டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆகிக்கிறது நல்ல இல்லையா. கன்வீனியன்ட் ஈஸி லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர். கன்வீனியன்ட் உண்மையிலே டோசேஜ் ஃபார்ம் இப்படி எத்தனையோ வெரைட்டிஸ்ல இருக்கிறதால எங்களுக்கு கன்வீனியன்ட், யாருக்கு எது பொருத்தமோ எந்த சிச்சுவேஷனுக்கு எது பொருத்தமோ அதுக்கேற்ப எனக்கு போக இயலும். ஸோ நாங்க அதை சொல்றது கன்வீனியன்ட். எங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் சரியான பொருத்தமான ஆன்சர் சரியா. ஓகே, இப்ப நாங்க பார்த்தோம் ஏன் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தேவை, வை ஏன் தேவைன்ற விஷயத்த பார்த்தோம் சரியா. ஓகே, இப்பதான் நாங்க பார்க்க போறது டைப்ஸ் அண்ட் ரூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு சொல்லலாம் என்ன மாதிரி. ஒன்று என்டரல் டோசேஜ் ஃபார்ம் இருக்குது சரியா. அடுத்தது பேரண்டல் டோசேஜ் ஃபார்ம் இருக்குது சரியா. ஓகே, நான் இதுக்கு தனித்தனி ஸ்லைட் போட்டிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரி, அது மறந்துட்டேன் இல்ல, மிஸ் பண்ணிட்டேன். என்டரல் டோசேஜ் ஃபார்ம் கூகுள் அடிச்சு காட்டுறேன். இது கொஞ்சம் பரவாயில்லை, இந்த பிக்சர் இத பாருங்க. ஐயோ, ஓகே, இந்த பிக்சரை பாருங்க.
சரி, இந்த பிக்சரை பார்ப்போம். சரியா? இதுல என்னென்ன இது தந்திக்குது? என்டரல் இருக்குது, பேரண்டரல் இருக்குது. சரியா? எங்களுக்கு இது ரெண்டும் இப்போதைக்கு தேவையில்லை. நாங்க இது ரெண்டையும் தான் பார்க்க போறோம். சரியா? இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் இல்லையா? அந்த டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம்ல 2 டைப்பை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஒன்று என்டரல், அடுத்தது வந்து பேரண்டரல். உங்களுக்கு பிக்சரை பார்த்ததுமே என்டரல்ண்டா என்ன விளங்குது? நீங்க என்ன நினைக்கிற? இந்த பிக்சரை பார்த்ததுமே என்டரல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்டா என்ன அது நினைக்கிய? சொல்லுங்க பாப்போம். என்டரல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அப்படின்டா நீங்க என்ன கெஸ் பண்ற? என்னவாக இருக்கும்? ஓகே, சாட்ல ஆன்சர் சென்ட் பண்ணிருக்காங்க போல, பாப்போமே. ஓரல். ஓகே, குட். ஓரல். வேற? ஓரல்ண்டா என்ன? வாயால எடுக்கிறது. ஓரல்ண்டா நாங்க வாயால இன்டேக் பண்றது. வேற? டேப்லெட்ஸ். ஓகே, டேப்லெட்ஸ் பரவாயில்ல அந்த ஆன்சர். ஓரல் வாயால் எடுக்கிறது. சரி, குடிக்கிற மாதிரியான டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஓகே, குட் ஆன்சர்ஸ் வருது. இப்ப மைக் ஆன் பண்ணி பேசாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்றீங்க என்ன? மைக் ஆன் பண்ணுவோம் முன்னுக்கே, அப்பதான் இன்னும் எங்களை ஈஸியா கொண்டு போகலாம். சரியா? அப்ப என்டரல் அப்படின்னு சொன்னா பாருங்க, டோசேஜ் ஃபார்ம்ஸ் which introduce drugs to the body through GIT. GIT என்று சொன்னா எங்கட கேஸ்ட்ரோ இன்ட்ரெஸ்டினல் ட்ராக்ட். சரியா? அதாவது எங்கட சமிபாட்டு கால்வாய், சமிபாட்டு தொகுதியில வரக்கூடிய அந்த ஒரு ஓரல்ல இருந்து இங்கட குதம் வரைக்கும். சரியா? ஒரு டியூப் மாதிரி ஒரு செட்டப் தானே இருக்குது. வாய் தொடங்கி ஃபுல்லா அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ எங்கட அந்த ஜிஐ ட்ராக்டுக்குள்ளால இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் நாங்க சொல்றது வந்து என்டரல் டோசேஜ் ஃபார்ம்ஸ். சரியா? எங்கட ஜிஐ ட்ராக்ட். சரியா? எங்கட சமிபாட்டு தொகுதி மூலம் உள்ளுக்கு நாங்க அனுப்பக்கூடிய மெடிசின்ஸ் நாங்க சொல்றது என்டரல் டோசேஜ் ஃபார்ம். ஸோ சரி, ஓகே, இப்ப என்டரல்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்ப பேரண்டரல்டா என்னவாக இருக்கும்? பேரண்டரல்டா என்னவாக இருக்கும்? நீங்களாம் வெரி குட், உண்மையிலே பரவாயில்லை. 2 ஆன்சர்ஸ் வந்து சரியான ரூட்டுக்கு போகுது. பேரண்டரல் அப்படின்டா என்னவாக இருக்கும்? பேரண்டரல் டோசேஜ் ஃபார்ம். பேரண்டரல் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஓகே, சாட்ல சென்ட் பண்ணிருக்காங்க. Skin and muscle, somewhat correct. Injection form, okay, correct. Injections, okay, correct. சரியா? ஓகே, அதுதான் நான் சொல்றது parenteral form. சரியா? பாருங்க, dosage form which introduce the drugs to the body by piercing. Piercing அடா குத்துறதன் மூலமாக. The body mucous membrane and skin barriers. சரியா? குத்துறதன் மூலமாக. எதை குத்துறதன் மூலமாக? எங்கட பொடியில இருக்கக்கூடிய மெம்பரேன்ஸ், மியூக்கஸ் மெம்பரேன்ஸை குத்துறதன் மூலமாக, இல்லைன்னா எங்கட ஸ்கின் பேரியர்ஸை குத்துறதன் மூலமாக உட்செலுத்தக்கூடிய மெடிசின்ஸ். சரியா? இவங்களை நான் சொல்றது பேரண்டரல். சரி, இந்த பேரண்டரலுக்குள்ளதான் பாருங்க எத்தனை இருக்குது. Intramuscular injection, subcutaneous injection, intravenous, intradermal, local, இதெல்லாம் வருது பேரண்டரலுக்குள்ள. இதுல என்ட்ரல்டா ஓரல், சப்லிங்குவல், ரெக்டல். சரியா? ரெக்டல்னா பின்னால போடுறது, ஓரல்டா வாயால, சப்லிங்குவல்னா நாக்கு கடிக்க வைக்கிறது. சரியா? இதுல நான் சொல்றேன்டா இன்ட்ராமஸ்குலர்டா எங்கட மசில் லேயர் அதுக்கு குத்துறது. சப்கியூட்டேனியஸ்டா எங்கட தோலு கீழே சப்கியூட்டேனியஸ் லேயர் இருக்குது, அங்க குத்துறது. இன்ட்ரவீனஸ்டா எங்கட வெயின் நாளங்களுக்கு குத்துறது.
இன்ட்ரடர்மல்னா டெர்மிஸ் லேயர் அதுக்கு குத்தக்கூடியது. லோக்கல் இன்ஜெக்ஷன் பொதுவா எல்லாத்தையும் சொல்றாங்க. சரியா? இந்த இதைத்தான் நாங்க சொல்றது பரன்ட்ரல் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே ஓகே இதை பாருங்க, ஒருத்தர் ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் ரீட் பண்ணுங்களேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நாங்க டைமே கொடுப்போம் என்ன. சரி, இல்ல பாருங்க, ஒக்யூலர் டெலிவரி. ஒக்யூலர்டா எங்கட கண் ட்ராப்ஸ் பயோ அட்ஹெசிவ்ஸ் பாருங்க, கண்ணை காட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பக்கல் டெலிவரி எங்கட வாயை காட்டிருக்காங்க. சப்லிங்குவல் டெலிவரி நாக்கு கடி. ஓரல் டெலிவரி பொதுவா கேப்சூல் பில்ஸ் இது மூலமா போகும். இன்ட்ரவீனஸ்ல இன்ஜெக்ஷன், இன்ட்ரமஸ்குலர்ல வந்து டிபோட். டிபோட்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பிரெக்னன்சியை தடுக்கிறதுக்காக வேண்டி, பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் தோலுக்கு அடியில வைப்பாங்க ஒரு மெடிசின்ஸ். அதை வந்து கட்டொண்டை போட்டு தோலுக்கு அடியில வச்சு மஸ்கியூலர் டெலிவரின்னு சொல்றேன், வச்சு போட்டு அதை ஸ்டிச் பண்றது. சரியா? சப்கியூட்டேனியஸ் டெலிவரியில இம்போர்ட் டிபோர்ட் இம்ப்ளான்ட் இதெல்லாம் இருக்குது. டிரான்ஸ்டர்மல்ல க்ரீம் ஸ்ப்ரே. பல்மனரி இல்லைன்னா நேசல் டெலிவரிண்டா என்ன இன்ஹேலர்ஸ் மாதிரி டிரெக்டாங்கிற லங்ஸுக்கு போகக்கூடியது ஸ்ப்ரேஸ், இன்ஹேலர்ஸ். அடுத்தது வஜைனா ஒரு ரெக்டல் டெலிவரிண்டா அந்த பின்னால போடுற இதுன்னு சொல்ற சப்போசிட்டரிஸ். அடுத்தது ஜெல்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து வஜைனல் டெலிவரி டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல. சரியா? இதுவும் டீட்டெயிலாக தந்திக்குது, இதை பார்க்கல உங்களுக்கு. என்ட்ரல்ண்டா என்ன, ஓரல் ரெக்டர். ஸோ சைட்டிங்க மவுத் ரெக்டம். மவுத்னா எங்கட வாய், ரெக்டம்னா எங்கட குதம். அது கூட அனுப்பக்கூடிய எக்ஸாம்பிள் மெடிசின்ஸ் என்னடா, மவுத்ல பில்ஸ், டேப்லெட், லிக்விட். ரெக்டம்னா சப்போசிட்டரி. பயப்படவே வேணாம், இதெல்லாம் வச்சு செய்வோம் அப்படின்டா. வச்சு செய்வோம்டா, இதெல்லாம் மெயினாக கொஷன்ஸ் வருது. ஸோ நாங்கள் சாலிட் டோசேஜ் ஃபார்ம், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம், செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு பெரிய ஹெட்டிங் 3 இருக்குது. சரியா? அந்த ஹெட்டிங்க்கு கீழே இப்ப சாலிட் டோசேஜ் ஃபார்ம்டா யாரு, டேப்லெட், கேப்சூல், இதெல்லாம் நாங்க தெளிவா தனித்தனியா ஸ்டடி பண்ணுவோம். அடுத்தது வந்து என்ன, லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் எடுத்தா சிரப், வேற லிங்க்டர்ஸ், எலிமெண்ட்ஸ், இமால்ஷன், சஸ்பென்ஷன், இப்படி எல்லாம் தனித்தனியா ஸ்டடி பண்றோம். செமிசாலிடண்டா அதுல வரக்கூடிய கிரீம், ஜெல், இதெல்லாம் ஸ்டடி பண்றோம். சரியா? ஸோ இது சார்ட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக டைம் ஆசல பிடிச்சிருவீங்க. பேரண்ட்ரல் எடுத்தா இந்த இருக்கக்கூடிய எல்லாம் பேரண்ட்ரல். என்ன சைட், வீனஸ்னா எங்க வெயின், அதுல என்ன ட்ரக்ஸ் மெயினா போகுது, ஹெரோயின் தான் மெயினா போகுது. சரியா? ஆர்ட்ரியல்டா ஆர்ட்ரி. சரியா? இதெல்லாம் தனித்தனியா இப்பவே நான் சொல்றதுக்கு தேவையில்லை, சொன்னா போர் அடிச்சிடும். இப்ப போக போக படிப்பீங்க இது. சரியா? ஓகே, இதுவும் பார்த்தது. ஓகே, சரி, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், இதுக்குரிய ரிப்ளைய போடணுமே. நீங்க இது பண்ணி சொல்லனாலும் ஓகே. இது 2, 3, 4, 5, 6. சரியா? இது எல்லாத்துல நீங்க கூடிய டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்ன? முதலாவதுல என்ன இருக்குது சொல்லுவாங்க, முதலாவது என்ன? முதலாவது பிக்சர்ல என்ன டோசேஜ் ஃபார்ம் காட்டப்படுது உங்களுக்கு விளங்குறது சொன்னா சரி, அக்யூரேட்டாண்டல்ல. ஒக்யூலர் டோசேஜ் ஃபார்ம்ல போகுது. ஓகே, அது என்ன மெடிசின்? ஒக்யூலர் கண், ரூட். சரி, இன்னொருத்தர் லிக்விட் அண்டிங்க. ஓகே, லிக்விட் பேசிஸ் தான். சரி, ஓகே, அது என்ன டோசேஜ் ஃபார்ம்ல போகுது வேற?
அது என்ன மெடிசின்? அது நாங்க எப்படி என்று சொல்லுவோம்? ஐ ட்ராப். ஓகே, வெரி குட். சரியா? அது ஐ ட்ராப். ஓகே, செகண்ட் இமேஜ்ல என்னவா இருக்குது? என்னமா விளங்குதுன்னு ரஃப்லி சொன்னா போதும், அது எத்தனையுமா எடுக்கலாம். செகண்ட் இமேஜ்ல ஓகே செக் பண்றீங்கன்னா சிரப். ஓகே, மேபி சரி. டேபிள் ஸ்பூன். ஓகே, டேபிள் ஸ்பூன் அளவு எடுக்கப்படுது. என்டரல் டோசேஜ் ஃபார்ம். ஓகே, சரி. இது ஒரு என்டரல் டோசேஜ் ஃபார்ம். இது எப்படி என்னதாയിരിക്കും? ഒരു സിറപ്പാக ഇരിക്കലും ലിനിമെന്റ് ആയിരിക്കലും വിമർശനமாக ഇരിക്കലും. சரியா? இதுவாக கூட இருக்கலும். ஓகே, மூணாவதுல என்ன காட்டப்பட்டிருக்குது? மூணாவதுல என்ன காட்டிக்குது? சில பேர் இது யூஸ் பண்றாய்க்கும். சரியா? டெய்லி யூஸ்ல இருக்கும். இது வயசான ஆட்கள் யூஸ் பண்ணலாம், சில வயசினத்துல இந்த யூஸ் பண்ணலும். இன்ஹேல ஃபேமஸான உண்டு. இன்ஹேல என்னத்தை பாவிக்கிற? இன்ஹேல என்னத்தை பாவிக்கிற? இன்ஹேலர் என்னத்தை பாவிக்கிற? ஓகே, நிறைய பேர் அதை இன்ஹேலர் சொல்லிக்கிறீங்க. சரி, நிபியூலைசர் இல்ல, அது இன்ஹேலர். சரி, இன்ஹேலர் என்னத்தை பாவிக்கிறேன்? இன்ஹேலரை எதுக்கு பயன்படுத்துற? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஓம். மெயினா வீசிங் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண கொடுக்குற அந்த நல்ல சிவியரா வார்னத்துக்கு பர்டிகுலரா ஒரு இன்ஹேலர் டைப் கொடுக்குற அதை யூஸ் பண்றதுக்கு. சரியா? ஓகே, அதுவும் சரி. நாலாவதுல என்ன காட்டிக்கிற? ஓகே, ஒருத்தர் சென்ட் பண்ணிருக்காங்க. டேப்லெட்ஸ். சாலிட் டோசேஜ் ஃபார்ம் டேப்லெட்ஸ். சரி, ஓகே. ஃபிஃப்த் இமேஜ் என்ன? ஓ, ஐயோ. ஓகே, சாட்ல சென்ட் பண்ணிக்கிறீங்க. ஓ, அடுத்தது வந்து மெயினா க்ரீம், ஓஜெல் இந்த மாதிரி இருக்கல. பார்க்க க்ரீம் மாதிரி தான் இருக்குது. சரியா? இது வந்து க்ரீம். அடுத்தது ஆறாவது இமேஜ்ல என்ன இருக்குது? இந்த மாதிரி சின்ன குப்பியா வந்தா இதை நாங்க சொல்றது அம்பூல்ஸ். இந்த மாதிரி குட்டி பொட்டிலோட வந்தா இதை நாங்க சொல்றது வந்து வயல்ஸ் சொல்லி. சரியா? இது வயல்ஸ், இது வந்து ஆம்பியூல்ஸ் சொல்றோம். சரியா? ஓகே, டோசேஜ் ஃபார்ம்ட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். நாங்க இந்த பிக்சர் மூலமா ஸ்டடி பண்ணது இம்பார்ட்டன்ஸ் அல்ல. விளங்கிச்சா? இம்பார்ட்டன்ஸ் தாண்டி இது என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் தான் பார்த்தோம். சரியா? என்ன மீனிங்? இது ஒவ்வொன்றாலையும் எங்களுக்கு தேவையான நோக்கத்தை அடைஞ்சு கேளு, கன்வீனியன்ட் ஆனது. சரியா? ஓகே. ஓகே, சரியா? இது சப்ஜெக்டை தாண்டின ஜெனரல் நாலேஜ். சரியா? சில விஷயம் பார்க்க போறோம். சப்ஜெக்டோடே நான் சொன்னேன் சில விஷயம் பேசிக்கணும் நாங்க. நீங்க இப்பதான் இதுக்குள்ள வந்திருக்கிறீங்க, நீங்க சில விஷயம் தெரியணும். சரியா? நீங்க ஒரு இந்த பார்மசியூட்டிக்ஸை ஸ்டடி பண்ணி இந்த ஃபீல்ட்ல போகணுமாக இருந்தா உங்களுக்கு தெரிய வேண்டிய சில ஏரியாஸ் இங்க மென்ஷன் பண்ணிக்குது. பேசிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கட்டாயம். அது நீங்க எல்லாருமே ஏ லெவல்ல ஸ்டடி பண்ணிருப்பீங்க. ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிற. அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இல்ல,
அவரேஜா தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு டீப் டவுனான கெமிஸ்ட்ரி இங்க இல்ல. அது கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்களுக்கு அது என்ன? இப்போ அவங்க கெமிஸ்ட்ரி வேணுமென்றே பார்த்துட்டு இருப்பாங்களே! ஸோ அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டம். நான் எப்படியோ பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். கெமிஸ்ட்ரி பெரிய அளவு டீப்பா இங்க வாரது இல்ல. ஆனா பேசிக்கான பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்த விஷயம், நீங்க இந்த பார்மசூட்டிக்ஸ விலங்கெடுக்கணும். இந்த கோர்ஸ விலங்கெடுக்கணும்னா, அடுத்த விஷயம் தெரிய வேண்டியது வந்து, ஹவ் ட்ரக்ஸ் வொர்க் வித்தின் தி பாடி. அப்படின்னா, நீங்க டிஃபரெண்ட் பாடி சிஸ்டம்ஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்ற விஷயம் தெரியணும். சரியா? அதன் மூலமா ட்ரக்ஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்ற விஷயம் தெரியணும். சரியா? தென் தி டிசைன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் மெடிசின். இது வந்து அதனால தான் நாங்க பார்மசூட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாலே பேசிக்கா டோசேஜ் ஃபார்ம் அதுகள் எல்லாம் சில்லற அது உங்களுக்கு தெரியாது. தென் நாங்க இங்க ஸ்டடி பண்ண போற இன்னொரு சில விஷயம் இந்த கோர்ஸ் வந்து பிறகு பார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜியும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அடுத்து நான் சொன்னேன் குவாலிட்டி டெஸ்டிங் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் தெரிய வேண்டி வரும். இதுவும் வந்து நாங்க இதுல டேப்லெட் இதெல்லாம் பாருங்க நாங்க ஸ்டடி பண்றோம், டீச் பண்றோம். சரியா? இது ஜஸ்ட் இது நீங்க போயிட்டு இதை இருந்து பாடமாக்கி வந்துட்டிருக்கிறது ஒன்றும் இல்ல. சரியா? இது உங்களோட ஜெனரல் நாலேஜுக்கு ஆட் பண்ணிக்குது. பார்மசூட்டிக்ஸ் நீங்க விலங்கெடுக்கணுமெண்டா, நீங்க படிக்கணுமெண்டா, இந்த ஏரியாஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். தெரியாட்டியும் இப்ப நாங்க சொல்ற நேரம் நீங்க விலங்கெடுக்கணும். விலங்குனா விலங்கெடுக்க ட்ரை பண்ணுங்க. தெரியண்டா கேள்விய கேளுங்க. பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். கஷ்டம் அப்படின்னு விட்டு போற தீர்வு இல்ல. அந்த அளவுக்கு ஹார்ட் இல்ல. திருப்ப திருப்ப சொல்றேன். பெரிய அளவு ஹார்ட் இல்ல. எஃபர்ட்ட போடுங்க. வொர்த்தான கோர்ஸ். உங்களுக்கு யூஸ் உண்டு இருக்கு. சரியா? இது வந்து நீங்க மறந்துடக்கூடா இது இருந்து பாடமாக்கி படிக்கிறது இல்ல. ஒன்லி ஜெனரல் நாலேஜ். நீங்க படிக்க வேண்டிய ஏரியாஸ் என்னன்னு ஒரு ஐடியாக்காக போட்டு வச்சுக்கணும். சரியா? முதலாவது லெக்சர்ல தான் இடைக்கிடை இப்படி எல்லாம் நான் போட்டது. போர் அடிச்சுட்டு கூட சில விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இதுவும் பொதுவான ஒரு விஷயம் தான். பாருங்க. Pharmacy is not just about filling prescriptions. It's about promoting health awareness and contributing to the betterment of the community. விளங்குதா? இதுல என்ன சொல்ல வாரேன்டா, நீங்க சூஸ் பண்ணிக்கிற நல்ல ஒரு ஏரியா. சரியா? நீங்க போக போக விளங்கெடுப்பீங்க. Pharmacy is not just about filling prescriptions. விளங்குதா? pharmacist என்ற ஆளோட வேலை சும்மா சும்மா பிரிஸ்கிரிப்ஷனை போட்டு ஃபில் பண்றது மட்டும் இல்ல. குடுத்தாச்சு நான் கவுண்டர்ல இருந்து எழும்பி வாரது மட்டும் என்ற வேலை இல்ல. விளங்குச்சா? இட்ஸ் அபவுட் ப்ரொமோட்டிங் ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் கண்ட்ரிபியூட்டிங் டு தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. நீங்க பார்மசிஸ்டா இப்ப நீங்க படிக்க வார நேரமே உங்களுக்குள்ளது பேய்த்திரும். அந்த ஒரு உணர்வு வந்துடும். சரியா? நீங்க மெடிசினை போட்டு குடுக்கறது மட்டுமல்ல, நீங்க ஹெல்த் அவேர்னஸ ப்ரொமோட் பண்ணணும். குடுக்கிற நேரம் நீங்க குடிக்கிற மருந்து உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு தான் குடிக்கிற. ப்ரொமோட் பண்ணணும். ஹெல்த் அவங்களோட ஹெல்த் அவேர்னஸ பேஷண்ட்ஸுக்கு ப்ரொமோட் பண்றது பார்மசிஸ்ட வேலை. இப்போ கவுண்டருக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷன் லெவல் டிஃபரன்ஸ் ஆக இருக்கும். ஆளுக்கா டிஃபரன்ஸ் ஆக இருக்கும். அது இல்ல. சரியா? அது அது எங்கட இது ஒன்று இல்ல. எங்கட டியூட்டி வந்து ஹெல்த் அவேர்னஸ ப்ரொமோட் பண்ணணும். சரியா? நல்லா ப்ரொமோட் பண்ணணும் ஹெல்த் அவேர்னஸ. அண்ட் கண்ட்ரிபியூட்டிங் டு தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி. அடுத்தது வந்து என்னன்னா கம்யூனிட்டியோட ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு நாங்க பெட்டர்மெண்ட்னா ஒரு ஒரு சமுதாயம் நல்லதா வாரத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்றது. இது வந்து ஒரு நீங்க சம்பளம் வாங்கிட்டு போற தொழில் மட்டுமே இல்ல. இத ஸ்டடி பண்ணஸ்ல உங்களுக்கு விளங்கும். இது தொழில செய்யணும் இல்ல சில பேர் லைசன்ஸ்க்காக மதிருப்பீங்க மொழியான இது செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் நான் சொல்றது. உங்களால ஒரு சமூகத்துக்கு நன்மை நடக்கும். நீங்க மேபி தொழிலுக்கு சம்பளம் வாங்கிட்டு வாரத்தோடு நீங்க முடியுதுன்னு நினைச்சிருந்தா அது பிழை. உங்களால ஒரு சமூகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க இன்றைக்கு இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சில விஷயத்த விளங்கப்படுத்தினா அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சரியா? அவங்கள உங்களால ஒரு சமூகத்தை சேஞ்ச் பண்ணலாம். சரியா? இப்ப பார்மசின்னா எப்படியான ஒரு ஃபீல்டுன்னு உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, படிக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குதான். ஆனா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய, நல்ல ஒரு சேவையை வழங்கக்கூடிய, நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா விதத்திலயுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட் நல்லா பாக்குற ஆட்கள். நான் நேத்து சொன்ன மாதிரி தப்பா யூஸ் பண்ணி
இதுல தப்பா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆட்கள், தப்பா பயன்படுத்தக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதுல ஆட்களாக நாங்க மாறக்கூடா. நாங்க நல்ல ஆட்களா, இதன் மூலமா நல்ல முறையில ஏர்ன் பண்ணி, நல்ல முறையில கம்யூனிட்டிக்கு, சமூகத்துக்கு ஒரு சர்வீஸ குடுக்கணும். விளங்கிச்சா? செய்யலாம். சரியா? நல்ல ஒரு இத எடுக்கே. சரியா? இதோட எங்கட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட். சரியா? இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொஞ்சம் ஹெவி குறைவாக, கொஞ்சம் கண்டென்ட் குறையாதான் நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு சில இதில் பிடிச்சி போறதுக்கும் இதாகிறதுக்குமா அந்த மாதிரி இதில் தான் செட்டப் பண்ணேன். இருந்தும் நான் இதுக்குள்ள சிலபஸ் பார்ட் சிலதையும் ஆட் பண்ணிட்டேன். சரியா? உங்களுக்கே விளையாடிக்கும். ஃபார்மசி, ஃபார்மசிஸ்டண்டா என்ன, dosage form and என்ன different types of dosage form, in dosage form importance, API, excipients, நிறைய விஷயம் subject related down பேசினேன். இதை தாண்டி மெயினான சில விஷயங்களை இதுல இன்க்ளூட் பண்ணி செஞ்சேன். சரியா? ஓகே, வேற என்னவாலும் இஷ்யூஸ் டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா இந்த ப்ரெசன்டேஷன் இதோட கம்ப்ளீட். ஓகே, நான் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வெர்ஷன் அதை ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, சரியா? அது ஷேர் பண்ணிருக்கேன். என்னவாலும் இஷ்யூஸ் இருக்கா, டவுட் இருக்கா, கேட்கலாம். மேக்ஸிமம் பிசிக்கல் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. மிஸ் ஆகிற நேரம் மட்டும் ரெக்கார்டிங்க்கு போங்க. ஏன்னா பிசிக்கல் கிளாஸ்னா நீங்க பேலன்ஸ் வேலை வைக்க மாட்டீங்க, இதோடய கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரியா? ரெக்கார்டிங் வைக்க சொல்லலாம், சில நேரம் அது பேலன்ஸ் ஆக பார்ப்போம். சரியா? என்னவாலும் இஷ்யூஸ் இருக்கா, இல்லைன்னா நாங்க கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணு. ஓகே, சரி. அப்ப உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே இன்ஷால்லா நடக்கும். ஓகே, சந்தோஷமா படிப்போம், சந்தோஷமா வாங்க. சரியா? இது ஒரு பாரமா நடக்காம இன்ட்ரெஸ்டிங்கா படிங்க. ஓகே, அப்ப நாங்க கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. ஓகே, பாய்.